மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது. இன்னைக்கு டிராகன் பிளான்ட் பற்றின ஒரு அப்டேட் தான் கொடுக்க போகிறேன். மழை சீசனில் பூ வைக்காதுன்னு நானே சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் டிராகன் பிளான்ட் வச்சு ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. இந்த 3 இயர்ஸில் எனக்கு என்ன புரிதல் இருக்குது, ஏன்னா இயற்கை விபரீதமானது, ஆனால் அதில் நம்ம குழந்தைங்க மாதிரி. ஸோ எனக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை வச்சு இது சம்மரில் மட்டும்தான் பூ விட, கொஞ்சம் மழை சீசன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பூ பூக்காது அப்படின்ற மாதிரி தான் நானே ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், மழை வந்துகிட்டே தான் இருக்குது, ஆனால் இதில் எவ்வளோ பூ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, அப்புறம் இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இனி பூவாகி காயாவாங்களான்னு சொல்லிட்டு அடுத்து தான் தெரியும். ஏன்னா மழை சீசனில் பூ பூத்து டிராகன் பழம் வரதுன்றது எனக்கு தெரிஞ்சு என்னோட டிராகன் பிளான்ட்டில் இதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பூ வச்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அந்த மழையோட வீரியத்தினால இந்த பூ இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இனிமேல் இவங்க வரமாட்டாங்க. இவங்க அவ்வளோதான், இவங்களை பீச்சு தான் போடணும். இந்த மாதிரி நிறைய மழையில் டேமேஜ் ஆனதும் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி ஒரு ஃப்ளார் வந்திருந்தது. அந்த மாதிரி வந்தால் திருப்பி பூ பூக்காது, இதை ஆஃபாக கட் பண்ணி விடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு நான் யூடியூப்பில் பார்த்துருந்தேன். பட்டு செய்யலாமான்னு யோசித்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளையை விட்டு வச்சேன். நான் கட் பண்ணவே இல்லை, ஆனால் விட்டு விட்டுருக்காங்க. இந்த மழைக்கு இவங்க தாக்கு பிடிப்பாங்களா, இனிப்பான பழமாக மாறுவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.